மார்னிங் எழுந்துக்கவே லேட் ஆகிடுச்சு. ஏன்னா நைட் வந்து சரியான தூக்கமே இல்லை. அதனால தூங்கு மூஞ்சி ஃபேஸோடு உட்காந்து கீரை கிள்ளிட்டு இருந்தேன். கீரை கிள்ளி முடிச்சு அதுக்கப்புறம் வந்து நைட் வந்து டிஷ்வாஷரில் வந்து பாத்திரம் லோட் பண்ணல. ஸோ அதெல்லாமே லோட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பவுடர்லாம் ஃபில் பண்ணி மிஷின் வந்து போட்டுட்டேன். மீதி இருக்க பாத்திரத்தை எல்லாத்தையுமே வந்து கையில் தான் வளர்க்கணும். மோஸ்ட்டாக வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி வந்து டிஷ்வாஷர் லோட் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் சாமான் மட்டும் இருக்கும். அதேமாதிரி தேவைப்படுற சாமான்லாம் நம்ம கையிலே வாஷ் பண்ணிட்டா வந்து கரெக்டாக இருக்கும். அதுலேயே வந்து எல்லாத்தையும் ஓவர்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து சரியாக வாஷ் பண்ணாது. அன்னைக்கு லஞ்சுக்கு வந்து கீரை குழம்பு தான் பண்ணலான்னு சொல்லிட்டு கீரை வந்து வாஷ் பண்ணி வச்சிட்ருந்தேன். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கீரை காய்கறிலாம் சாப்பிட பிடிக்கும். பட் ஃப்ரூட்ஸ் பக்கமே போக மாட்டேன். அம்மா வந்து கட் பண்ணி வச்சா கூட சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருப்பாங்க. பட் எனக்கு அப்படியே ஆப்போசிட் எங்கள் அக்கா. அவளுக்கு வந்து காய்கறிலாம் விட ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது தான் பிடிக்கும். அவள் நல்லா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுனால நான் திட்டு வாங்குவேன். நான் வந்து ஒழுங்காக காய்கறிலாம் சாப்பிட்றதுனால அவளை திட்டுவாங்க. ஐ திங்க் நிறைய பேர் வீட்டில் இப்படி தான் ஆப்போசிட்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சிப்ளிங்ஸ் இருந்தால்.